ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா சிறப்பு படைகளை களமிறக்க திட்டமிட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஈரான் அணு ஆயுத தயாரிப்புக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதா சொல்லிதான் அந்த நாடு மேல அமெரிக்கா போர் தொடுத்திருக்கு. அமெரிக்க உளவுத்துறை மற்றும் சர்வதேச அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்புகளோட தகவல்களின்படி ஈரான் யுரேனியத்தை 60% செறியூட்டியதா சொல்லப்படுது. இது 90% எட்டும் போது அணு ஆயுதமா மாத்தலாம். இப்போ ஈரான் கிட்ட சுமார் 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறதா சொல்லப்படுது. இத வச்சு 10 அணுகுண்டுகளை தயாரிக்கலாம். இப்படியான சூழல்ல போர் தொடங்கிய சில நாட்கள்ல ஈரான்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதா செய்திகள் வெளியாச்சு. ஆனா இது அணுகுண்டு சோதனை செய்த போது ஏற்பட்ட நில அதிர்வா இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது. இதில் அதிர்ச்சியடைந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோட அணு ஆயுத கட்டமைப்பை முடக்க முயற்சிகளை எடுத்துட்டு வர்றதா சொல்லப்படுது. அதற்கேத்த மாதிரி ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான திட்டம் இருக்கிறதா ட்ரம்பும் சொல்லி இருந்தாரு. அதன்படி இதற்கான சிறப்பு ஆபரேஷனை மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டு வர்றதா சொல்லப்படுது. ஆனா இது அவ்வளவு சுலபமான காரியமில்லை என சர்வதேச போர் நிபுணர்கள் சொல்றாங்க. ராணுவ வீரர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த என்ஜினியர்கள், அணு விஞ்ஞானிகளை உள்ளடக்கிய சிறப்பு பெரும்படை இதுக்கு தேவைன்னு சொல்றாங்க. ஈரான் 3 இடங்கள்ல யுரேனியத்தை சேமித்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு பகுதிக்கும் குறைஞ்சது 1000 பேர் தேவைப்படுவாங்க. இதோட ஈரானோட தரைப்படை வீரர்கள், ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்களுக்கு மத்தியில இந்த ஆபரேஷனை அமெரிக்கா செய்ய வேண்டி இருக்கும் என்றும் சொல்லப்படுது. அதனால இனி வரும் நாட்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களா இருக்க வாய்ப்பு இருக்கு.